தமிழும் வரலாறும் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்களோட வாழ்க்கை வரலாறை தான் பார்க்க போறோம். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பிரபலமாக வ.உ.சி என்று அழைக்கப்பட்டார். அவர் 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவின் மிக முக்கிய வழக்கறிஞர்களில் ஒருவர். தனது சொந்த மாநிலமான தமிழ்நாட்டை வலுவான தொழிற்சங்கங்கள் இயங்க தலைமை வகித்தாலும் ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்திய சுதந்திரத்திற்காக போராடினார். தூத்துக்குடி மற்றும் கொழும்பு இடையே முதல் உள்நாட்டு கப்பல் சேவை அமைத்த மனிதர் என எல்லாராலும் நினைவு கூறப்படுகிறார். அவருக்கு புரட்சி மனப்பான்மையும் ஆங்கிலேயருக்கு எதிராக தைரியமாக செயல்படும் திறனும் இருந்ததால் அவரது பாரிஸ்டர் பட்டம் பறிக்கப்பட்டது. அவரது துணிச்சலான தன்மையே அவருக்கு கப்பலோட்டிய தமிழன் என்று தமிழ்நாட்டில் பெயரெடுக்க வைத்தது. இதனையே ஆங்கிலத்தில் தமிழ் ஹெல்ம்ஸ்மேன் என்றும் கூறுகின்றனர். கப்பலோட்டிய தமிழன் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களது பிறப்பு. வ.உ. சிதம்பரம் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் ஒட்டப்பிடாரத்தில் செப்டம்பர் 5, 1872 பிறந்தார். அவரது தந்தை உலகநாதன் பிள்ளை நாட்டின் மிக முக்கியமான வழக்கறிஞர்களில் ஒருவர். இதுவே தனது கல்வி முடிந்த பிறகு அவரை தனது தந்தையின் வழியில் தொடர்ந்து செல்ல ஊக்குவித்தது. அவர் தனது சொந்த ஊரான ஒட்டப்பிடாரத்திலும் அருகில் உள்ள திருநெல்வேலி பள்ளிகளிலும் சேர்ந்து கல்வி பயின்றார். தனது பள்ளிப்படிப்பு முடிந்த பிறகு ஒட்டப்பிடாரத்தில் உள்ள மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தார். ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் சட்ட பள்ளியில் சேர்ந்து சட்ட ஆய்வுகளை நிறைவு செய்து அவரது தந்தை உலகநாதன் பிள்ளை போலவே ஒரு வழக்கறிஞர் ஆனார். சட்ட தொழிலில் அவரின் மிகப்பெரிய உத்வேகமான அவரது தந்தை இருந்தாலும் அவருக்கு அவரது தந்தை உலகநாதன் பிள்ளை அவர்களுக்கும் செயல்பாடு பாணிகள் ஒரு அடிப்படை வேறுபாடு இருந்தது. அவரது தந்தை சமுதாயத்தில் பணக்காரர்களின் பிரச்சனைகளை மட்டும் வாதாடுவார். ஆனால் வ.உ.சி அவர்கள் ஏழை மக்களின் மீது கொண்ட அனுதாபத்தின் காரணமாக பல தருணங்களில் தனது செல்வாக்கு மிக்க தந்தை விருப்பத்திற்கு எதிராகவும் வாதாடியிருக்கிறார். தமிழ்நாட்டில் 3 துணை நீதிபதிகளின் ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ற வழக்கில் சிறப்பாக வாதாடி குற்றவாளிகளை நிரூபித்ததால் இவர் பலராலும் ஈர்க்கப்பட்டு மிகச்சிறந்த வழக்கறிஞர் என்ற புகழ் பெற்றார். இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தவுடன் இந்திய சுதந்திரம் பெறுவதற்காக அவர் முழு மனசுடன் சுதேசி பணியில் மூழ்கினார். அவரது சுதேசி வேலையின் ஒரு பகுதியாக இலங்கை கடலோரங்களில் உள்ள ஆங்கிலேய கப்பல் போக்குவரத்தின் ஏகபோகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க எண்ணினார். சுதந்திர போராட்ட வீரர் ராமகிருஷ்ணாந்தாவால் ஈர்க்கப்பட்ட அவர் நவம்பர் 12, 1906 சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தை நிறுவினார். தனது கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தை தொடங்க 2 நீராவி கப்பல்களான SS காலியோவையும் SS லாவோவையும் மற்ற சுதேசி உறுப்பினர்களான அரபிந்தோ கோஷ் மற்றும் பாலகங்காதர திலகர் உதவியுடன் வாங்கினார். ஆங்கிலேய அரசாங்கம் மற்றும் ஆங்கிலேய வியாபாரிகளின் கோபத்தையும் தாண்டி வ.உ.சியின் கப்பல் தூத்துக்குடி கொழும்பு இடையே வழக்கமான சேவைகளை தொடங்கியது. அவரது கப்பல் போக்குவரத்து நிறுவனம் ஒரு வர்த்தக மையமாக மட்டுமல்லாமல் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒரு இந்தியரால் அமைக்கப்பட்ட முதல் விரிவான கப்பல் போக்குவரத்து சேவையாகவும் இருந்தது. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு கடும் போட்டியாக இருந்தது. பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனம் இந்த போட்டியை சமாளிக்க முடியாமல் கட்டணத்தை குறைக்க முடிவு செய்தது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக வ.உ.சியும் தனது கப்பல் கட்டணத்தை மேலும் குறைத்தார். கடைசியில் பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பயணிகளை இலவசமாக அழைத்து செல்வதாக கூறியது. மேலும் பயணிகளுக்கு இலவச சவாரி மற்றும் குடைகள் வழங்கும் யுத்திகளை கையாண்டனர் ஆங்கிலேயர்கள். ஆனால் வ.உ.சியால் அவ்வாறு முடியவில்லை. இதனால் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி திவாலாகும் விளிம்பிற்கே சென்றது. அவர் நாட்டின் சுதேசி இயக்கத்தை விரிவாக்கவும் தவறான ஆங்கிலேய அரசை பற்றி இந்திய மக்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் நோக்கத்தோடும் இருந்தார். இதன் நோக்கிற்காக அவர் திருநெல்வேலியில் உள்ள கோரல் மில்ஸ் தொழிலாளர்களின் ஆதரவை பெற்றார். ஆங்கிலேய அதிகாரிகள் ஏற்கனவே அவர் மீது கொண்ட வெறுப்பினால் இச்செயலை அரசாங்கத்திற்கு எதிரான துரோகம் என்று குற்றம் சாட்டி மார்ச் 12, 1908 அன்று அவரை கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அவரை கைது செய்த பின்னர் நாட்டில் வன்முறை வெடித்தது. இதனால் காவல் அதிகாரிகளும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டு 4 பேர் மரணமடைந்தனர். ஆங்கிலேய அதிகாரிகள் அவரது செயல்கள் தீவிரம் கண்டனம் தெரிவித்தாலும் நாட்டின் ஊடக ஆதரவு கிடைத்ததால்
அவரின் தேசிய உணர்வை அவர்கள் நாளிதழ்கள் மூலமாக விரிவாக பாராட்டினார்கள். ஆங்கிலேயர்கள் அவருக்கு எதிராக வழக்கு தொடர முயற்சித்தாலும் நாட்டில் உள்ள இந்தியர்கள் சிறையில் இருந்த அவரை விடுவிக்க நிதி சேகரித்தனர். அச்சமயம் தென் ஆப்பிரிக்காவில் இருந்த மகாத்மா காந்தியும் வ.உ.சி.யின் பாதுகாப்பிற்காக மேலும் நிதி சேகரித்து இந்தியாவுக்கு அனுப்பினார். தனது கைதுக்கு பின்னர் அவர் கோயம்புத்தூரில் உள்ள மத்திய சிறையில் ஜூலை 9, 1908 முதல் டிசம்பர் 1, 1910 வரை அடைக்கப்பட்டார். அவரின் புரட்சிகரமான மனப்பான்மையை பார்த்து அஞ்சிய ஆங்கிலேயர்கள் தெளிவாக அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தனர். சிறையில் இருந்த அந்நாட்களில் மற்ற அரசியல் கைதிகளுக்கு கிடைத்த சலுகை அவருக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் அவர் மற்ற குற்றவாளிகள் போல சிறையில் கடின உழைப்பில் ஈடுபட்டார். அவரது இந்த கடின உழைப்பு அவரின் உடல்நிலையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக அவரது உடல் நலம் படிப்படியாக சரிந்தது. இதனால் ஆங்கிலேய அதிகாரிகள் அவரை விடுதலை செய்ய கட்டாயத்தில் தள்ளப்பட்டனர். டிசம்பர் 12, 1912 அன்று அவரை விடுதலை செய்தனர். சிறையில் இருக்கும்போது அவர் தனது சட்ட மனுக்கள் மூலம் அவரது சுதேசி நடவடிக்கைகளை தொடர்ந்தார். சிறையில் கொடுமையான சூழ்நிலையில் நிலவியதால் அவர் விடுதலை செய்யப்பட்டார். அவரின் விடுதலைக்கு பின் சிறை வாயிலின் முன்பு பெருமளவு தனது ஆதரவாளர்கள் கூட்டத்தை எதிர்பார்த்த அவருக்கு அச்சம் விளைவிக்கின்ற அளவுக்கு அமைதி காத்திருந்தது. இது அவருக்கு பெரும் வியப்பை ஏற்படுத்தியது. பாரிஸ்டர் பட்டம் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டதால் அவரால் சட்டப்பயிற்சி மேற்கொள்ள முடியவில்லை. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனமும் 1911 ஒழிக்கப்பட்டதால் அவர் ஏழ்மை நிலையை அடைந்தார். அவர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் சென்னையில் குடியேறினார். பின்னர் சென்னையில் உள்ள பல்வேறு தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழிலாளர்கள் நல அமைப்புகளின் தலைவரானார். 1920 அவர் இந்திய தேசிய காங்கிரசின் கல்கத்தா அமர்வில் ஆயத்தமானார். இலக்கிய படைப்புகள். அரசியல்வாதியாகவும் வழக்கறிஞராகவும் அவர் ஆற்றிய பணிகளை தவிர அவர் ஒரு சிறந்த அறிஞரும் ஆவார். சிறையில் இருந்தபோது தனது சுயசரியத்தை தொடங்கிய அவர் 1912 சிறையில் இருந்து விடுதலை பெற்ற பின் அதனை நிறைவு செய்தார். அவர் ஒரு சில நாவல்களையும் எழுதியுள்ளார். அவர் தத்துவ எழுத்தாளராக ஜேம்ஸ் ஆலன் அவர்களின் பல படைப்புகளை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். தமிழில் மிக முக்கியமான படைப்புகளான திருக்குறள் மற்றும் தொல்காப்பியத்தின் தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார். தனிப்பட்ட வாழ்க்கை. அவர் 1895 வள்ளியம்மையையும் மணம் முடித்தார். ஆனால் அவரது மனைவி 1901 இறந்தார். ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் மீனாட்சி அம்மையாரையும் திருமணம் செய்தார். அவர்களுக்கு 4 மகன்களும் 4 மகள்களும் இருந்தனர். அவருடைய மூத்த மகன் தனது இளமை பருவத்திலேயே இறந்துவிட்டார். அவரது 2வது மகன் ஒரு அரசியல்வாதி. 3வது மகன் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதுவரத்தில் பணியாற்றுகிறார். 4வது மகன் இன்னும் மதுரையில் வசித்து வருகிறார். அவரது மகள் அனைவரும் சென்னையில் மணமுடித்து வசிக்கின்றனர். அவரது வம்சாவளிகள் இன்னும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வசித்து வருகின்றனர். வ.உ.சி. அவர்களின் இறப்பு. ஆங்கிலேயர்களை கடுமையாக எதிர்த்ததால் அவரது வழக்கறிஞர் பட்டம் பறிக்கப்பட்டு அவரை சிறையில் அடைத்தனர். சிறையில் இருந்து வெளிவந்த பின் அவர் ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். ஆனால் தனது கடன்களை திரும்பி செலுத்தாததால் அவர் தனது வாழ்வின் இறுதி வரை வறுமையில் வாழ்ந்து வந்தார். அவரது இறுதி மூச்சை தூத்துக்குடியில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவலகத்தில் நவம்பர் 18, 1936 அன்று இழந்தார். தமிழுக்கு பெருமை சேர்த்த தமிழ்நாட்டின் பெயரை உலகுக்கே உறக்கச் சொல்லி அழியா புகழ் பெற்ற தலைவர்கள் மற்றும் தேசிய பிரபலங்கள் அனைவரோட வாழ்க்கை வரலாறை நம்ம சேனல்ல முழுமையா காணலாம். அதற்கு நீங்க சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.